காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தியானம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆதாமும் ஏவாளும் தேவனைப் போலவே வார்த்தையை கொண்டு வாழ்ந்து எல்லாவற்றையும் நடப்பிக்க வேண்டும் என்றுதான் அவர்களையும் தம்மை போல பேசுகிற ஆவிகளாக சிருஷ்டித்தார். அவர்கள் தங்களுடைய வாயின் வார்த்தையின் மூலமாக பலுகி பெருகி நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும் என்று அவர்களை பூமியிலே வைத்தார். அவருடைய வார்த்தைகள் தேவனுடைய மனதின் எண்ணங்களையும் இருதயத்தின் நினைவுகளையும் பிரதிபலித்தன. ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்றாய் இருந்தது. பின்பு பிசாசு அவருடைய வாழ்க்கையில் தலையிட்ட போது தேவன் என்ன சொன்னார் என்பதை குறித்து கேள்வியைதான் அவன் பெரிதாக எழுப்பினான். தேவன் என்ன சொன்னார் என்பதை குறித்து சந்தேகங்களையும் குழப்பத்தையும் ஏற்படுத்திவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் தோல்வியை உண்டாக்கிவிட முடியும் என்பதை அவன் அறிந்திருந்தான். வார்த்தையின் வல்லமையை, குறிப்பாக தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை அவன் நன்றாக புரிந்து வைத்திருந்தான். தேவனுடைய வார்த்தையை தள்ளி விட்டு பிசாசின் வார்த்தையின்படி செய்ய ஆரம்பித்தவுடன் ஆதி மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லா பொல்லாப்புகளும் வந்து நுழைந்தது. பின்பு தேவனுடைய வார்த்தை நல்லது எல்லாவற்றையும் உண்டாக்கியிருந்தது. இப்பொழுது பிசாசுடைய வார்த்தை பொல்லாதவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டது. பாவத்தில் விழுந்த பிறகு மனிதனுடைய வார்த்தைகள் அவருடைய மனதிலும் இருதயத்திலும் இருந்த பாவத்தையும் மரணத்தையும் வெளிப்படுத்தின. ஆனால் மனிதனுக்கு அவருடைய வாயின் வார்த்தைகளினாலே வல்லமை வைக்கப்பட்டிருக்கிறது என்ற பிரமாணத்தை தேவன் மாற்றவில்லை. விழுந்து போன மனிதனும் தன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே வாழுகின்றவனாக இருந்தான். அவனுடைய வார்த்தைகள் தீமையான எல்லாவற்றையும் பிறப்பித்தன. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக மனிதனுக்கு மீட்பு உண்டானதின் மூலம் அவன் புதிய சுபாவத்தால் நிரப்பப்படுகின்றான். இன்றைக்கு நாம் தேவனோடு ஐக்கியத்தில் வாழ முடியும். அவருடைய வார்த்தைகளை விசுவாசத்தால் பேச முடியும். நம்முடைய வார்த்தைகளை ஜாக்கிரதையாய் தெரிந்தெடுத்து நாம் ஜீவனை பேசுகிறோமோ அல்லது மரணத்தை பேசுகிறோமோ என்று கவனித்து பேச வேண்டியதாக இருக்கிறது. தேவன் நமக்கு வைத்திருந்த நல்ல திட்டங்களுக்காகவும் வாழ்க்கைக்குள்ளாகவும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் கொண்டுதான் நாம் பிரவேசிக்க முடியும். ஆகவே தான் இந்த முற்போக்கான அறிக்கை நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. எனவே தான் இந்த விதமான அறிக்கை விசுவாசிகள் அறிந்து கொள்ளாதபடிக்கு பிசாசானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கி போடுகின்றான். இதை அறிந்து கொண்டால் இதன் மூலம் அவர்கள் இந்த உலகத்தில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடும் என்பதை அவன் அறிந்திருந்தான். சுருக்கமாக சொல்லப்போனால் முற்போக்கான அறிக்கை என்பது தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தில் பேசுவது. அது நம்மை குறித்து தேவனுடைய சித்தத்தை பேசுவது. ஒருவன் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி அதுதான் தன்னுடைய வாழ்க்கை குறித்து தேவனுடைய சித்தம் என்று விசுவாசித்து அதையே அறிக்கையாய் சொல்வானானால் அவன் இருக்கிற நிலைமையிலிருந்து எழும்ப ஆரம்பித்து விடுவான். உந்தி தள்ளும் சக்தியும் தூக்கும் சக்தியும்
வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். அவருடைய தோல்விகள் வெற்றியாய் மாற ஆரம்பிக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.